இன்னைக்கு என் கூட பேச போறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில் பிரீஸ் யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பாவோட ப்ரொப்ரைட்டர் அனு மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பியூட்டி டிப்ஸையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். இந்த ஃபீல்ட்ல நீங்க என்டர் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு லேடிஸ் பண்றாங்கன்னதும் உடனே வந்து அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா முடி கொட்டிரும், ஹேர் கலர் பண்ணா முடி கொட்டிரும், இது பண்ணா முடி கொட்டிரும், நிறைய மித் வந்து ஹேர் பேஸ் பண்ணிருக்கு. என்னன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதால முடி கொட்டவே கொட்டாது. நாங்கெல்லாம் கூட வந்து ஃபர்ஸ்ட் கலர் பண்றவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை போட்டு ஏதாச்சும் இரிட்டேஷன் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி ஆகுமா அப்படி பார்த்து பண்றோம். நம்ம இப்பெல்லாம் தேங்காய் எண்ணெய் வைக்கிறதே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. உண்மையா கோகோனட் ஆயில வச்சு நீங்க என்ன ஷாம்பு வேணா யூஸ் பண்ணுங்க, பட் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு ஷாம்பு பண்ணுங்க. உங்க ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் டச் பண்றதுக்கு டாக்டர்ஸால தான் முடியும். எக்ஸ்டென்ஷன்றது இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யாருக்கு ஹேர் இல்லையோ எக்ஸ்டென்ஷன். இப்போ எங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வந்து என்ன போகுதுன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் போகுது. சல்ஃபேட் ஃப்ரீன்னு சொல்றோம். அந்த சல்ஃபேட் ஃப்ரீன்றது ஆன்லைன்ல போடுறாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. அந்த சல்ஃபேட் ஃப்ரீ எங்க கண்டுபிடிச்சு எப்படி நீங்க வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க? மார்க்கெட்டிங்கோட எத்திக்ஸ் தெரியுதோ அவங்க எல்லாம் சூப்பரா சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஜனங்க ஏமாறுறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. முதல் விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது, விமன் என்டர்பிரினராக கிட்டத்தட்ட நீங்கள் என்ட்ராகி 15 வருஷம் கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நிறையா பேர் வந்து என்ட்ரு ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஃபீல்டில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஸ்பான்றது வந்து ரொம்ப எல்லாருமே பியூட்டி பார்லரே வந்து ஸ்பா கனெக்ட் பண்ண மாதிரி ஸ்பான்னு இல்லாத போதே பியூட்டி பார்லர்லேயே வந்து மசாஜ் அந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு லேடிஸ் பண்ணுறாங்கன்னதும் உடனே வந்து அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லை, பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க தொழிலில். இந்த தொழிலில் வளர்ந்தவங்களும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய இந்த மாதிரி சலூன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறையா அவங்களுமே வந்துட்டு ப்ராப்பராக லேர்னிங் இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதை பார்க்க முடியாது. அண்ட் மெயினாக ஃப்ரீலான்சர்ஸ் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மெயினாக என்ன ஒரு டிப்ஸ் சொல்லுவீங்க? ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்து பேஷன் நான் படித்தேன் அப்படின்றீங்க. முதல்ல வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம். ஒரு விஷயத்தை மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கின் ப்ராடக்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே காஸ்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன், ஃப்ரீலான்சராக போகிறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 20,000 ஏர்ன் பண்ணுற மேக்கப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு ஒரு பேஷனாக ஒரு 1 இயரோ 6 மந்த்தோ தான் நீங்கள் வந்து சர்வைவ் ஆக முடியும். ஆனால் ப்ராப்பராக டெக்னிக்கலாக இதில் நல்ல நாலேஜ் வளர்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது லாங் லாஸ்டிங்காக இந்த ஃபீல்டை கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் ஒரு சில மித்ஸ் பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஹேர் ஸ்டைலிங் பற்றி தான் மெயினாக இந்த மித் இருக்க போது. இப்போது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் முடி கொட்டிரும், ஹேர் கலர் பண்ணால் முடி கொட்டிரும், இது பண்ணால் முடி கொட்டிரும், நிறையா மித் வந்து ஹேர் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த மித்ஸில் எதெல்லாம் உண்மை? கரெக்டான ஒரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணுறதால முடி கொட்டவே கொட்டாது. அதை நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நான்லாம் 20 வருஷமாக ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பார்த்தோன்னா அந்த கதைக்கு எனக்கு மொட்டையாக தான் இருந்திருக்கணும், நான் எனக்கே முடி இருந்திருக்காது. சரியான ப்ராப்பரான போஸ்ட் கேர் யூஸ் பண்ணும், சரியான முறையில் அந்த ஸ்ட்ரெயிட்னிங்கை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதுலேருந்து ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறதுலேருந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முடி கொட்டுறது இருக்காது. இது வந்து மித்து தான். ஹேர் கலர் பண்ணால் முடி கொட்டுன்னு சொல்கிறது அகெயின் ஹேர் கலர் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி. இப்போ நான் வந்து ஹேர் கலர் பண்ணணும், ஆனால் நான் போயிட்டு வீட்லேயே நான் போய் பண்ணிக்கணும். ஆனால் அந்த ஹேர் கலரில் என்ன அமோனியா இருக்குது, ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கா, அது போட்டால் நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகுமா, அலர்ஜி ஆகும். இன்னும் சலூனில் வந்து சில சலூனில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் கூட வந்து ஃபர்ஸ்ட் கலர் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை போட்டு ஏதாச்சும் இரிட்டேஷன் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி ஆகுமா அப்படி பார்த்து பண்ணுறோம். அந்த கலர் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலன்னா தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரும், ஸ்கின் எரிச்சல், டிஸ்டர்பிங் அதெல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா 100% நம்ம 75% ஹேர் கலர் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் அதனால் வராது. அண்ட் மெயினாக இன்னொரு டவுட்டுமே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பிரைடல்ஸ், அதாவது இந்த சலூன் ஸ்பாஸ் வந்து ரெகுலராக வர முடியாதவங்க வந்து வீட்லேயே அவங்களோட பியூட்டியை மெயின்டைன் பண்ணிக்கணும்னா எந்த ஒரு 5 டிப் நீங்கள் சொல்லுவீங்க?
கட்டாயம் சொல்லுவேன். ஹேருக்கே நம்ம இப்போல்லாம் தேங்காய் எண்ணெய் வைக்கிறதே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. உண்மையாக கோகோனட் ஆயிலில் வச்சு நீங்கள் என்ன ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணுங்கள், பட் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு ஷாம்பு பண்ணுங்கள். உங்கள் ஷாம்பு ஹேரில் இருக்க டர்ட்டை எடுக்குமேங்கண்டி ஸ்கேல்பை இரிட்டேஷன் பண்ணாது. ஓகே. பிகாஸ் நம்ம பாரம்பரியமாக பெரியவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மைதான். சீக்காய் யூஸ் பண்ண முடியாது இப்போ இருக்க பொல்யூஷனுக்கு. நம்ம கியூட்டிக்கெல்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி எனி ஷாம்பு யூஸ் பண்ணுற இப்போ யூஸ் பண்ணுற பாரபின் ஷாம்பூஸ், சல்ஃபேட் ஷாம்பூஸ் இதெல்லாம் தான் நம்ம முடியை வந்து தின்னிங் பண்ணுறது. இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் நேச்சுரலாகவே ஹேர் நல்ல திக்காக இருந்த அந்த காலம். இப்போ யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்டால இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, வீட்லேயே என்ன ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊற வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நான் வெளில போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. பட் யூ நீட் டு சோக். அந்த ஹேரோ ஸ்கேல்போ ஒரு சூடு தணிக்கிறது, முடி கொட்டுறதால எத்தனை வகையான பிரச்சனை இருக்கு. அண்ட் ஆலோவேரா நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு அருமருந்து. ஆலோவேரா ஜெல் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்க, ஹேருக்கு யூஸ் பண்ணுங்க. ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஒன்று ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 7 times ஆச்சும் வாஷ் பண்ணணும். அதோட ஜெல் வந்து உண்மையாக ரொம்ப நல்லது. மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் நம்மளுக்கு தேவையான டீடான், ஆன்டிசெப்டிக் எல்லாமே மஞ்சள் இருக்குது. தக்காளி நம்மளுக்கு ப்ளீச்சிங் பண்ணும். தக்காளி இருக்குது, பப்பாயா இருக்குது, வீட்லேயே எலுமிச்சம்பழம் இருக்குது. எலுமிச்சம்பழம் தேனும் கலந்து அப்ளை பண்ணுங்கள். ஆனால் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா இந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து மாய்ஸ்சர் பண்ணும், கிளென்ஸ் பண்ணும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி டீப் கிளென்ஸுன்றது ஃபேஸ்க்கு நம்ம பண்ணிக்கிட்டோன்னா, நான் சொல்லக்கூடாது, பார்லருக்கே வராத மாதிரி கூட நிறைய பேர் வீட்லேயே கிச்சன்லேயே இருக்குது ரெமிடிஸ், அதை யூஸ் பண்ணலாம். ஈவன் இப்போ சொன்னது வந்து ஹேர் பேக்கு, ஆலோவேரா பேக்கும் போடலாம். தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலும் போதும். ஃபேஸுக்கு கிளென்சிங் வேணும், இல்லை ஜஸ்ட் ஒரு டீடான் பண்ணணும் அப்படின்னா ஒரு புதினாவும் கேர்டும், யாருக்கு பிம்பிள் ஸ்கின்க்கு ஒரு புதினா கேர்டு நீங்கள் ஜஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை பேக் போட்டாலே உங்களோட ஆயில் செக்ரேஷன்ஸ் கம்மியாகும். ஆன்டிசெப்டிக் இருக்குது, அதனால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் எலாபரேட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணும். பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நம்மளோட இதுக்குள்ளேயே இருக்குது. அண்ட் மேம், இதே மாதிரி ஆயுர்வேதிக் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் பியூட்டிக்கு வந்து நாங்கள் ஆயுர்வேதத்திலே சரி பண்ணுறோம், பார்லர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆயுர்வேதிக்கில் சரி பண்ணுறோன்னு நிறைய மிஸ்லீட் பண்ணி அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸும் வரதை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பற்றி உங்களோட கருத்து என்ன? இதுவும் ஒரு மித்து தான். என்ன விஷயம், மஞ்சளே வந்து நார்மல் மஞ்சள் இருக்குது, ஆர்கானிக் மஞ்சள் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியாது. நான் வந்து வயலில் விளைச்சி அதில் எந்த ஒரு மருந்தும் தூவாமல் நாங்கள் கொடுக்குறோம், அதனால இது வந்து நல்ல மஞ்சள், அதில் மருந்து தெளித்து சீக்கிரமாக வளர்ந்துச்சு, அது வந்து கெட்ட மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சளில் எங்கே அது நல்லது கெட்டதுன்னு இருக்குது. மேபி ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கிறவங்க மூட்டு வலி, தைலம் தேய்க்கணும், அதுக்கெல்லாம் போகிறாங்கன்னா பரவாயில்ல. உடம்பு சம்மந்தப்பட்ட நோய், ஸ்கின்னுக்கு அழகுக்கு அப்படின்னு போகிறது வந்து அது ஒன்றும் பெரிய ரீச் இருக்காது. நிறைய பேருக்கு இன்னும் பெருசாலாம் ரிசல்ட்டும் இல்லை. அது நம்ம நம்பி பண்ணுறதால, ஜனங்க நம்புறதால அவங்களும் வந்து ஏமாற்ற முடியாது. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க. அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி மேம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஐப்ரோஸ் வந்து இப்போ இல்லாதவங்களா இருக்கட்டும், இல்லை ஹேர் இல்லாதவங்களா இருக்கட்டும், அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்போது பியூட்டிஷியன் பார்லர்ஸ்லேயே சிலர்லாம் வந்து பண்ணுறத வீடியோவாக போடுறதை பார்க்க முடியுது. இஸ் இட் ஹெல்த்தி மேம்? ஹேர் ஃபாலிக்கிள்ஸை டச் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸால் தான் முடியும். எக்ஸ்டென்ஷன்றது இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யாருக்கு ஹேர் இல்லையோ எக்ஸ்டென்ஷன். இப்போ எங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வந்து என்ன போகுதுன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் போகுது. ஹேர் ஏன்னா முடி கொட்டுறது வந்து எல்லாருக்குமே, அப்போல்லாம் முடி கொட்டிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ முடி கொட்டினா கவலை இல்லை, ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொல்லி கூலாக பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்னிங்லாம் ஏன் பண்ணால் முடி கொட்டினா ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், முடியே கொட்டாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் பண்ணுற விதத்தில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், ஷாம்பூ, கண்டிஷனர், ஈவன் சல்ஃபேட் ஃப்ரீன்னு சொல்கிறோம். அந்த சல்ஃபேட் ஃப்ரீன்ற இந்த ஆன்லைனில் போடுறாங்க, எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. அந்த சல்ஃபேட் ஃப்ரீ எங்கே கண்டுபிடிச்சி, எப்படி நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, எப்படி அதை? ஆனால் சல்ஃபேட் ஃப்ரீன்ற ஒரு பேர் எழுதுனதும் உடனே அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கு மார்க்கெட்டிங்கோட எத்திக்ஸ் தெரியுதோ அவங்கெல்லாம் சூப்பராக சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. ஜனங்க ஏமாறுறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. மேம், இப்போ வந்து முக்கியமாக இருக்கிற விஷயம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா பேர் வந்து இங்கே வந்து நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணுறதை பார்க்க முடியுது. அண்ட் மெயினாக இப்போ பார்லர்ஸ்லையாக இருக்கட்டும், சலூன்ஸ்லையாக இருக்கட்டும், நிறையா அவங்க தான் வந்து ஒர்க்கும் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன மேம்? சரி, நம்மளே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஒரு காமெடியாக கூட போட்டிருந்தாங்க, நீ எதுக்குடா இங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறீங்க,
நாங்கெல்லாம் என்னடா பண்ணுவோம் அப்படின்னா, நீ என்ன சம்பளம் வாங்குற, நான் என்ன சம்பளம் வாங்குறேன், நீ 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்குவேன், நான் 200 ரூபாய் வாங்குவேன், அந்த மாதிரி தான். இவங்க வந்து கம்மியா சம்பளம் கொடுக்குறோன்னா அந்த ஒரு சின்சியாரிட்டி இருக்குல்ல, லீவ் எடுக்காம ஒரு வேலைன்னா பெர்ஃபெக்டா பண்றது, இதுல தான் அந்த பியூட்டி சர்வீஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் வட இந்தியர்கள் நிறைய பேர் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து 24/7 ஒர்க் பண்றோம். சலூனா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், என்ன 24/7 இவங்களுக்கு வந்து வீக்லி 1 ஆஃப் கொடுக்குறோம். ஆனால் இவங்களுக்கு வந்து பெரிய பட்சத்து போயிட்டாங்க, சித்தப்பாக்கு ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போனால் 10 நாள் லீவ் போடுறேன், அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறாங்க, லீவுக்குன்னு போனால் ஒரு 10 நாள் இருந்துட்டு வராங்க. பட் டெய்லி ரெகுலரான அந்த ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸ்டாஃப்ஸ் இல்லைன்னா பார்லர் இல்லை, அதே மாதிரி ஹோட்டலில் வந்து ஸ்டாஃப்ஸ் இல்லைன்னா ஃபுட்டு சரியாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனையால் தான் இவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த கோவிட்க்கு அப்புறமாவும் அவங்க எல்லாமே படையோடு கிளம்பி போனாங்க. எல்லாருக்குமே பயம் இருந்துச்சு, எல்லாரையும் நம்மளும் அனுப்பிச்சி வச்சோம். திரும்பியும் அவங்களுக்கு என்ன சர்வை பண்ண முடியும், அங்கே என்ன பொழப்பு இருக்குன்னு சொல்லி திரும்பி வந்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்க பர்ஃபெக்டாக செய்கிறதும் இல்லாமல் நம்பிக்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது தப்பில்லை. ஆனால் இவங்களை வச்சு வேலை வாங்குறதும் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ ரீசெண்டாக நிறைய இன்சிடெண்ட் நடக்கிறதால ஐடி ப்ரூஃப் வராங்களா, அவங்கக்கிட்ட இந்த ஆதார் கார்டோ ஐடி ப்ரூஃபோ வாங்கி லோக்கல் ஸ்டேஷனில் கொடுக்கணுமா, இல்லை நம்ம வச்சுக்கிறதோ ரொம்ப சேஃபர் சைட். அதர்வைஸ் அவங்கள வச்சு வேலை வாங்குறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சலுமே பர்ஃபெக்ஷன். அந்த ஹார்ட் ஒர்க்குன்றதை விட செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக செய்கிறது தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ரொம்பவே சந்தோஷம் மேம், உங்களை சந்தித்து பேசினது. நிறையா டிப்ஸ் கொடுத்தீங்க, அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சந்திப்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது மேம். நன்றி. தேங்க்யூ. வெரி மச்.